ஊரக வளர்ச்சித்துறை மூலமா கேவிக்கு இயற்கை முறை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 நாள் ட்ரைனிங் நாங்கள் வந்தோம். முஸ்லீம் ஒன்றியத்துல இருந்து ஒரு 30 பேர் வந்திருக்கோம். LHCRB. முன்ன இயற்கை விவசாயம் அப்படின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, அதுல என்ன நன்மை இருக்குங்கிறதும் தெரியாது. இப்போ இயற்கை முறை விவசாயத்துல எவ்வளவு நன்மை இருக்கு, கால்நடைகளை பத்தி நம்ம மாட்டு சாணம் அதெல்லாம் வேஸ்ட் தான் பண்ணுவோம். தொடரே கொஞ்சம் யோசிப்போம், அதுல எவ்வளோ நன்மை இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, இயற்கையிலேயே விளையிறதுனால அந்த விளைச்சலை சாப்பிட்றதுக்கு நமக்கு எவ்வளோ சத்து இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ட்ரைனிங். 5 நாள் ட்ரைனிங்கு நிறைய கற்றுக்கிட்டோம். 2 நிமிஷத்துல என்னால் சொல்ல முடியல, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாத நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயத்தை பற்றி. அது இயற்கையாக செய்யறதுல எவ்வளோ நன்மை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. இயற்கை வளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லா வேணுமா. ஆனால் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் செயல்படுத்துறதுக்கு முடியாத நிலைமையில இருந்தோம். இனிமேல் அதை மாதிரி செயல்படுத்தலாங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட இதே மாதிரியே மண்ணை வளப்படுத்துறதுக்கு மற்றவங்கள்ட்ட இதை எடுத்து சொல்லுவோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறை மூலியமா CRPயா நாங்கள் 5 நாள் பயிற்சி இயற்கை வேளாண்மை பற்றிய பயிற்சிக்கு வந்திருக்கோம். இந்த பயிற்சியில இயற்கை பற்றிய மண் வளங்கள் பரிசோதனை, அப்புறம் கால்நடைகள் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், இது மாதிரி இயற்கை பற்றி எல்லாம் விவசாயம் பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பயிற்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த பயிற்சியை பற்றிய விளக்கங்கள் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதை போய் எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கும் பயிற்சி மூலியமா அவங்களுக்கு என்ன சந்தேகமோ அதெல்லாம் கேட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் போய் அவங்க மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இப்போ 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இந்த 5 நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டோம் சார். இயற்கை வேளாண்மை. இப்போ எங்களுக்கு இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இயற்கை விவசாயம்னா என்ன, பஞ்சகாவியம் தயாரிக்கிறது, ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது, அமிர்த கரிசல் தயார் பண்ணுறதுலாம் சார் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுச்சுங்க சார். இதை நாங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் போயிட்டு இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். தேங்க்யூ.